ப்ராஃபட்டிக் மெசேஜில் அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில் உங்களுக்கு வந்துடும். ஆனால் டீச்சிங்ஸில் அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிரந்தரமாக அந்த மாதிரி பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனை டீச்சிங் சொல்லுவார். ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜுக்கும் ஒரு டீச்சிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜை நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் 100 டீச்சிங்கை கேட்டு உங்கள் நிறையாத உங்கள் மனசு ஒரே ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜை கேட்டு நிறைஞ்சிடும். அவர் சும்மா அப்படி 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 தூக்கிட்டு போயிடுவார். ஒன்றும் ஸ்ட்ரக்சரே இருக்காது, ஃப்ரேமே இருக்காது. அப்படி அப்படின்னு தட்டி விட்டு போவார். உங்கள் வாழ்க்கைக்கான பதிலே கிடச்சிடுவாங்க. தட் இஸ் ப்ராஃபட்டிக் மெசேஜ். இன்னொன்று டீச்சிங்ஸ், அதில் அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில், இந்த ப்ராஃபட்டிக் மெசேஜில் அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில் உங்களுக்கு வந்துடும். ஆனால் டீச்சிங்ஸில் அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிரந்தரமாக அந்த மாதிரி பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனை டீச்சிங் சொல்லுவார். ஸோ டீச்சிங் வேறு, ப்ராஃபட்டிக் மெசேஜ் வேறு. இது கடையில் ஒன்று இருக்குது, ப்ராஃபட்டிக் டீச்சிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. கை தட்டுங்க ஒரு தடவை. தட் இஸ் a dual anointing, illati the mixing of prophetic anointing and teaching anointing. ஆவியானவர் எனக்கு விளக்கி காட்டினாரு. சிகப்பு பெயிண்ட்டு, வெள்ளை பெயிண்ட்டு, இதில் கொஞ்சம் எடுத்து தடவை, இதில் எடுத்து கொஞ்சம் தடவைனோடனே ரோஸ் பெயிண்ட் வருது. என்ன கலரு? பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் வருது. இப்படி தான் அனாயிண்டிங்லையும் காலிங்லையும் மிக்சிங் இருக்குது. இந்த நீங்கள் 9 வரம் சொல்கிறீங்களே, இந்த 9 வரன்றது 9 கலர். இந்த 9 கலரை மிக்ஸ் பண்ணி 9 பில்லியன் கலர்ஸ் வெளியே கொண்டு வருவார் தேவன். அதனால் நீங்கள் 9 வரம்னு பார்க்கவே கூடாது. 7 வண்ணங்கள், 70 பில்லியனுக்கு மேலப்பட்ட வண்ணங்களை நமக்கு தருது இல்லையா மிக்சிங்கில். அப்படித்தான் இந்த 9 வரங்களுக்குள்ளாக 9 கோடி வரங்கள் வேறு வேறு கலரில் மிக்ஸ் ஆகும். அதில் ஒன்று தான் ப்ராஃபட்டிக் டீச்சிங். இதில் மெசேஜ் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஸ்டஃப் இருக்கும், சில நேரம் ஸ்டஃப்பே இருக்காது. ஆனால் ஒன்று லைஃபுக்கு தேவையானது அந்த ப்ராஃபட்டிக் மெசேஜில் இருக்கிற அந்த கலரிங் அதில் இருக்கும், டீச்சிங்கில் இருக்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ எவ்ரி பர்சன் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்.